திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெயில் தீவிரமடைந்துள்ள நிலையில் தற்போதைய பலாப்பழ சீசன் களை கட்ட தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பழனி பழச்சந்தைக்கு பன்ருட்டியில் இருந்து கொண்டுவரப்பட்ட 60 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட பலாப்பழம் ஒன்று பொதுமக்களிடையே பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு பெரிய பலாப்பழத்தை பொதுமக்கள் மற்றும் சக வியாபாரிகள் பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். இந்த ராட்சத பலாப்பழத்தை பழனி வியாபாரி ஒருவர் மிகுந்த உற்சாகத்துடன் வாங்கி சென்றார். தற்போது பழனியில் சாலையோரங்கள் மற்றும் கடைகளில் பலாப்பழங்களை நறுக்கி விற்பனை செய்யும் பணியில் சிறு வியாபாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மொத்த சந்தையில் குறைந்த விலைக்கு வாங்கி சில்லறை விற்பனையில் ஓரளவு நல்ல லாபத்திற்கு விற்பதால் சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடைக்கால வெப்பத்தை தணிக்கவும் உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறவும் பொதுமக்கள் இந்த சீசன் பழங்களை ஆர்வத்துடன் வாங்கி சுவைத்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சீல்நாயக்கன்பட்டியை அடுத்த சூளப்புரத்தை சேர்ந்த வாசியம்மாள் என்பவருக்கு குன்னுவார்பட்டி அருகில் தோட்டம் அமைந்துள்ளது. இந்த தோட்டத்தில் பருத்தி எடுக்க நேற்று தனது உறவினர்களான ராமுத்தாய், தனிக்கொடி, கணபதி மற்றும் அதே ஊரை சேர்ந்த சிலர் என 15க்கும் மேற்பட்டோர் பருத்தி எடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாலை திடீரென பெய்த மழைக்கு அருகில் உள்ள புளிய மரத்தின் அடியில் ஒதுங்கிய போது புளிய மரத்தில் விழுந்த மின்னல் தாக்கி ராமுத்தாய், தனிக்கொடி, கணபதி என்ற 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் வாசியம்மாள் படுகாயமடைந்த நிலையில் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ஏழுமலை காவல் நிலைய காவல்துறையினர் மின்னல் தாக்கி உயிரிழந்த ராமுத்தாய், தனிக்கொடி, கணபதியின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பருத்தி எடுக்க சென்ற போது மின்னல் தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூர் வெள்ளமுத்தன்பட்டியை சேர்ந்தவர் ஓட்டுநர் 30 வயதான ராஜ்குமார். இவருக்கு ஒத்தக்கடையை சேர்ந்த திவ்யா என்பவருடன் திருமணம் நடந்து 2.5 வயதில் குழந்தை உள்ளது. திவ்யா கணவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக தனது தாய் வீட்டில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் ராஜ்குமார் அதே பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் அருகே உள்ள குளியல் தொட்டி பகுதியில் கல்லால் முகம் சிதைக்கப்பட்டு அரை நிர்வாணமாக உயிரிழந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மேலூர் காவல்துறை ஆய்வாளர் கார்த்திக் ராஜா தலைமையிலான காவல்துறையினர் ராஜ்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் முதற்கட்ட விசாரணையில் நேற்று இரவு ராஜ்குமார் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திய போது தகராறு ஏற்பட்டதாகவும் அந்த தகராறில் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் சிலரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அது
பூசண மண்ணு அதை எடுக்கணும். இது கம்மா மண்ணு, இது கம்மா இல்லை, அது மேலே இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற பாடலாத்திரை நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவில் இஸ்லாமிய சகோதரர்கள் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக சிங்கபெருமாள் கோவில் 2வது வார்டு கிளை செயலாளர் JK சையத், காஞ்சி வடக்கு மாவட்ட கழக சிறுபான்மை நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர் மற்றும் சிங்கை JJ நகர் பிரதிநிதி அலி சஃபர் ஆகியோர் தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் மாவட்ட கழக பிரதிநிதி, சிங்கபெருமாள் கோவில் திமுக பொறுப்பாளர் கதிரவன், JK அன்சாரி, காட்டாங்குளத்தூர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் KRC ரதீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியை சேர்ந்தவர் 35 வயதான இந்துமதி. இவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ள நிலையில் இவரது கணவர் இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இவரது தனிமையை பயன்படுத்திக் கொண்ட ராஜேஷ் என்பவர் இந்துமதியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நட்பாக பழகி வந்துள்ளனர். இதற்கிடையில் இந்துமதியிடம் நாம் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் என ஆசை வார்த்தை கூறி இந்துமதியை மூளை செலவை செய்து சிறுக சிறுக நகையாகவும் பணமாகவும் இந்துமதியிடம் இருந்து 10 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு இந்துமதியிடம் இனி பணமும் நகையும் இல்லை என தெரிந்ததும் இந்துமதியிடம் பேசுவதை தவிர்த்து வந்ததோடு தொலைபேசி எண்ணையும் மாற்றியுள்ளார். இனி ராஜேஷை நம்ப முடியாது. அவரிடமிருந்து நமக்கு வரவேண்டிய நகை மற்றும் பணத்தை மீட்க வேண்டும் என அவரது நண்பர்கள் மூலம் ராஜேஷ் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி என்னிடமிருந்து பணம் நகைகளை பறித்துக் கொண்டார். இனி நீ எனக்கு தேவையில்லை. என்னுடைய 10 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை திரும்ப கொடுத்துவிடு என கேட்டுள்ளார். உன்னிடம் நான் நகை பணம் வாங்கியதற்கு என்ன ஆதாரம் உள்ளது? நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று கூறு. என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இனி என்னிடம் பணம் நகைகள் கேட்டு வந்தால் உன்னையும் உன் பிள்ளைகளையும் கொலை செய்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் மனவேதனை அடைந்த இந்துமதி எனது மகன்களுக்காக ராஜேஷ் என்பவரை நம்பி 2வது முறையாக எனது வாழ்க்கையை தொலைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதித்து சேமித்து வைத்த 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 10 சவரன் தங்க நகைகளை பறிகொடுத்து நிர்கதியாய் நிற்கும் எனக்கும் எனது மகன்களுக்கும் பாதுகாப்பு அளித்து எனக்கு சேர வேண்டிய 10 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு தந்து ராஜேஷ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். என் பேர் இந்துமதி. நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நான் என் கணவரோட கருத்து வேறுபாடோடு நான் பிரிஞ்சிருந்தேன். அப்போ ராஜேஷ் என்றோட எனக்கு பேச்சுவார்த்தையாகி நான் அதுக்கு தொடர்பாயிடுச்சு. நாங்கள் ஒரு 8-9 வருஷமாக ஒன்றாவே வாழ்ந்துட்டு இருந்தோம். 2 பேரும் ஒன்றாவே நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். 9 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டே இருந்தோம். திடீர்னு நான் உன்னை பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் நல்லா யூஸ் பண்ணிக்கினார். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தூக்கி போகிறேன்றாரு. வீட்டுக்குள்ளேயே தாலி கட்டி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் 9 வருஷமாகவே. இப்போ உங்களோட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை இப்போ நடுத்தருவில் என்னையும் என் குழந்தைய நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு போயிட்டாரு. அவர் எங்கே இருக்காரு? கடந்த சில நாட்களாகவே திருவண்ணாமலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் அடைமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தேனுகாம்பாள் உடனுரை ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நமச்சிவாய நமச்சிவாய என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து மாட வீதிகளில் சுவாமி தரிசனம் செய்து பக்தி பரவசத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கில்லி சரத்குமார் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து விழாவை துவக்கி வைத்தார். பின்னர் சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுடன் இணைந்து மனமுருகி வழிபட்டார். இந்த ஆண்டின் திருத்தேரோட்டத்தின் முக்கிய சிறப்பம்சமாக கிராமத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் பங்களிப்புடன் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட தேர் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களை பரவசப்படுத்தியது. மேலும் சந்திரசேகரர் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேளதாளங்கள் முழங்க பக்தி இசைகளுடன் நடைபெற்ற தேரோட்டம் பக்தர்களின் ஆன்மீக உணர்வை மேலும் உயர்த்தியது. 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த தேனுபுரீஸ்வரர் திருத்தலத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த மே மாதம் தொடங்கிய இந்த ஆண்டின் விழாவும் வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. இந்த திருத்தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள், உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மங்கலம்பேட்டை மங்களநாயகி அம்மன் கோவிலில் தேர் திருவிழா கடந்த 14ஆம் தேதி காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினசரி காலை 7 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகம், பகல் 12 மணிக்கு தீபாராதனை நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி முதல் தினசரி காலை 7 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், இரவு 8 மணிக்கு அலங்கரித்த வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரில் சிறப்பு அலங்காரத்தில் மங்கள நாயகி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாளை 28ஆம் தேதி மஞ்சள் நீர் உற்சவம், 29ஆம் தேதி விடையாற்றி உற்சவத்துடன் விழா நிறைவடைகிறது. மதுரை மாநகர